திருச்செந்தூர் மகாத்மிய ஸ்லோகங்கள்லாம் சுகருக்கு வியாசர் சொல்லிட்டே வந்தார் அப்படின்னு. சஹஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாமா ஹதஸ்தாரக சிம்ம வக்த்ரைஸ்ச தைத்யஹ மமாந்தர்ஹிருதிஸ்தம் மனக்லேசமேகம் நஹம்சி பிரபோ கிங் கரோமி க்வயாமி. சஹஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாமா ஹதஸ்தாரக சிம்ம வக்த்ரைஸ்ச தைத்யஹ மமாந்தர்ஹிருதிஸ்தம் மனக்லேசமேகம் நஹம்சி பிரபோ கிங் கரோமி க்வயாமி. ஆதிசங்கரர் சொல்றார், ஒரு அண்டம் இல்ல 1000 அண்டங்களை அடக்கி ஆண்ட சூரபத்மாதிகளை எல்லாம் வதம் பண்ணினாய். சூரபத்மாதிகளெல்லாம் நீ வதம் பண்ணினாய். உங்ககிட்ட 6 முகம் இருக்கு. எனக்குள்ளார என் சரீரத்துக்குள்ளார 6 சத்ருக்கள் இருக்காள். என்ன 6 சத்ருக்கள்? காம குரோத லோப மோக மத மாத்சரியம்னு 6 சத்ருக்கள் எனக்குள்ளார இருக்கார். இந்த சத்ருக்களெல்லாம் நீ எப்ப அழிக்க போறாய்? உன்னை அண்டி நான் வேற யார செல்வேன்? குவயாமி, வேறு எங்கு செல்வேன் அப்படிங்கிறார். இந்த சூரபத்மாதிகள் வதம் அவ்வளவு சுலபம் அல்ல, அவ்வளவு சுலபம் அல்ல. அவன் பயங்கரமான ராட்சசன், அசுரன். அவனை ஒன்றும் அவ்வளவு சுலபமா அழிச்சிட முடியாது. நம்பாத்துல நம்மாத்து குழந்தைகளுக்கெல்லாம் +2 வந்திருக்கு, 10th வந்திருக்கு அப்படின்னா உடனே எல்லாரும் கோயிலுக்கு படையெடுக்க ஆரம்பி. அது வரையில் கோயிலுக்கு போக மாட்டான். அவன் அவன் பிசாம இருப்பான், ஆற்றுல சாப்பிட்டு. குழந்தை 10th வந்துவிட்டான், பொண்ணு 10th வந்துவிட்டா, 12th வந்துவிட்டான்னு உடனே தட்சிணாமூர்த்தி சந்நிதி. அது வரையில் தட்சிணாமூர்த்தி அந்த கோயிலில் இருக்குங்கிறதே தெரியாது. லட்சுமி ஹயக்ரீவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. செட்டி புண்ணியம் போலாமா, அந்த பக்கம் வேற எங்கேயாவது ஸ்ரீரங்கம் போகலாமா, இல்லை இந்த பக்கம் கடலூர் பக்கம் தேவநாதர் பெருமாள் போகலாமா அப்படின்னு வரிசையாக ஸ்ரீரங்கம் போகலாமா அப்படி தேட ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா குழந்தை மார்க் எடுக்கணுமே கவலை. சரி, ஒரு குழந்தை மார்க் எடுக்கிறதுக்காக கவலைப்படுறது அப்பாவா அம்மாவா? அம்மா தான் கவலைப்படுவேன். காலங்காலத்தால் அவசரமாக எல்லாருக்கும் சமைச்சு போட்டுவிட்டு கை நிறையா எண்ணெய் எடுத்துகிட்டு நேரம் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் போய் 108 பிரதட்சணம் வைப்பேன். என் பையனுக்கு எப்படியாவது மார்க் வந்துடணும். படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி. ஆமாம், தட்சிணாமூர்த்தி என்ன பரீட்சையாக எழுதுவார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தெய்வ சக்திங்கிறது என்னன்னா, பரீட்சை ஹாலில் போய் உட்காந்துண்டு வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடங்கள் உங்களுடைய பாவ மூட்டையினாலே ஞாபகத்துக்கு வராமல் இருந்தால் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் போய் போட்ட விளக்கு அந்த பாவத்தை விளக்கி உங்களுக்கு ஞாபகத்துக்கு படுத்தும். அந்த படிப்பை சொல்லி கொடுக்கும், புத்திக்கு கொண்டு கொடுக்கும். ஆனா அது ஏற்கனவே படிச்சிருந்திருக்கணும். நான் சொல்றது புரியுறதா? படிச்சிருந்திருக்கணும். ஒரே நாளில் ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கி விடலாம். ஒரு 50 லட்சம் ரூபா சொத்தை கொடுத்து அவனை பெரிய பணக்காரன் ஆக்கலாம். ஆனா ஒரே நாளில் 4 சாஸ்திரம் வாசிச்சவனா ஆக்க முடியாது. படிப்பு ஒரு தனி ஐஸ்வர்யம். படிப்பு ஒரு தனி ஐஸ்வர்யங்கிறதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒருத்தர் ரோட்ல நடந்து போறார். எல்லாரும் வாசத்திலையில் உட்காந்து சேர் போட்டுன்னு பேசிட்டு இருக்கிறவா நடந்து போறா பாருங்க உங்க இந்த சார். ஆமா, ஒரு காலத்துல பீரோ திறந்தா 20 லட்சம் பீரோவில் பணம் இருந்தது. பெரிய கோட்டீஸ்வரர், எங்க பார்த்தாலும் காரு பங்களா வீடு வாசல் இப்படிலாம் இருந்தவர். நேர கிண்டியில் போய் அஸ்வமேத யாகம் நடந்தது பற்றியில அந்த அஸ்வமேதத்தில் போய் பணத்தை கட்டினார். குதிரை மேலே பணத்தை கட்டினார். எல்லாம் ஓம் தைப்பூசந்தான், அரஹரோஹர எல்லாம் போய் சேர்ந்துடுச்சு. இன்னைக்கு அவர் கையில் 200 ரூபா பணம் கிடையாது. ஒரு டிஃபன் பண்ணுறதுக்கு ஒரு 200 ரூபா பணம் கிடையாது. ஏதோ அவரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கார்.
ஏதோ புள்ள மாட்டுப்புன்னு சாப்பாடு போடுறார், சாப்பிட்டு ரோட்டில் நடமாடுறார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொன்னாலும் சொல்லலாம். ஒரு வயசானவர் நடந்து போகிறதே, ஒரு காலத்தில் அவர் 2 PhD பண்ணினவர், பெரிய படிப்பாளி. ஆனால் இன்னைக்கு 2ஆம் கிளாஸுக்கு மண்ணாடுறார்னு அவரை பார்த்து சொல்ல முடியாது. படிப்புங்கிறது உள்ளுக்குள்ளார வந்துடுத்தோன்னா அந்த ஐஸ்வர்யத்தை யாராலையும் அழிக்க இயலாது. வித்யாநாம நரஸ்ய ரூபம் அதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம். பிரச்சன்ன குப்தம் தனம், வெளியில தெரியாத ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு பண மூட்டை எதுனா வித்தை. அதனாலதான் படிக்கிற வயசுல ஒழுங்கா படிச்சுடணும். ஒரு 50 லட்சம் தரேன், ஒரு 80 வயசு தாத்தாவை 40 வயசு யுவாவா பண்ண முடியுமா டாக்டரால? முடியாது. வயசு காது குத்துறதுக்காக குழந்தையெல்லாம் அழைச்சின்னு போறா, மூக்கு குத்துறதுக்கு குழந்தையெல்லாம் அழைச்சின்னு போறா. தட்டா என்ன சொல்றான், இத்தனை வயசுக்கு மேலே வரையில எப்படி மூக்கு குத்த முடியும் இல்லையா? மிருதங்க கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு உட்பட்டு போனாதான் அந்த மிருதங்க சொல்லி கொடுக்குறவர் அந்த குழந்தைய சிஷ்யனா ஏற்றுப்பார். ரொம்ப வயசானவரை மிருதங்கத்துக்கு கிளாஸுக்கு அழைச்சின்னு போய் வேஸ்ட்டு, உங்களுக்கு மிருதங்கம் வராது என்னோட. அந்தந்த வயசுல அப்படியே அந்த விரல்லாம் அதுல பதியணும், பழகணும். அதுபோல படிப்புங்கிறது அந்த வயசுக்குள்ளார வந்துடணும். அந்த வயசை விட்டு போயிடுத்துன்னா அப்புறம் படிப்பை கொண்டு வரவே முடியாது. நம்ம குழந்தை பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு கோயிலை சுற்றுறோம், தட்சிணாமூர்த்தி சுற்றுறோம், என்னென்னமோலாம் பண்ணுறோம். சூரபத்மாவோட யுத்தம் ஆரம்பிச்சு யுத்தத்தில் முருகன் ஜெயிக்க முடியவில்லை. அப்ப அவ அப்பாவான பரமேஸ்வரன் வேண்டின்றாராம். என்ன வேண்டின்றார்? என் பிள்ளையால சூரபத்மாவை வதத்தில் ஜெயிக்க முடியல. ஹே காயத்ரி தேவி, சந்தியா தேவி, நான் வருஷத்துல ஒரு நாள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் முழு பட்னி கிடக்கிறேன், உன்னை நினைச்சுண்டு உபவாசம் இருக்கிறேன். நான் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. உலகத்தில் உள்ள பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னைக்கு சாப்பாடு அன்னதானம் பண்றேன். ஹே தேவி, நீ தான் எனக்கு எப்படியாவது என் முருகனுக்கு நாளைக்கு சூரபத்மா யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கணும்னு பரமேஸ்வரன் வேண்டின்றார் சந்தியா தேவிட்ட. அம்பாளை வேண்டினா கேட்கணுமா? அம்பாள் அனுகிரகம் பண்ணினார். மறுநாளைக்கு சூரபத்மாதிகளை யுத்தத்தில் ஜெயிச்சுட்டார் முருகன். சரி, வேண்டினாரே, அந்த பரமேஸ்வரன் பட்னி இருக்காரா? இருக்கார். பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க, வைக்கத்தஷ்டமி மகாதேவாஷ்டமின்னு வரும். பஞ்சாங்கத்தில் பார்த்தா எல்லாம் தெரியும். வைக்கம், ஏற்றுமானூர், கடுந்துருத்தின்னு 3 க்ஷேத்திரத்தை ஒரே நாளில் தரிசனம் பண்ணுவா. கேரளால எல்லாம் சிவன் கோவில். வைக்கம் பரமேஸ்வரன், கடுந்துருத்தி எல்லாமே பரமேஸ்வரனுடைய சந்நிதி. நான் போயிருக்கேன் கேரளாவில் உபன்யாசம் பண்ணும்பொழுது கார் வச்சுட்டு ஒரே நாளில் இந்த 3 சிவக்ஷேத்திரமும் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த வைக்கத்தில் வைக்கம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் மகாதேவாஷ்டமி அன்னைக்கு பார்த்தீர்களே ஆனால் அந்த ஊர்ல பரமேஸ்வரனுக்கு உள்ள நிவேதனம் கிடையாது. அன்னிய முழுக்க பரமேஸ்வரன் பட்னியா உபவாசமா இருப்பார். பின்ன என்ன பண்ணுவா அப்படின்னா, அங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவா. வடபாயசத்தோட வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் வடபாயசத்தோட அன்னதானம் பண்ணுவா. அது 1 நாள் ஆகி 3 நாள் ஆகி 1 வாரம் ஆகி 10 நாள் இப்ப நடக்கிறது. இந்த அன்னதான மகோத்சவம் வைக்கம்ங்கிற க்ஷேத்திரத்தில் 10 நாளைக்கு இந்த சிவங்கோவில்ல பரமேஸ்வர பிரசாதம் சாப்பாடு போடுறா. இப்ப சொல்றேன், அந்த 10 நாள்ல 1 நாள் அந்த பரமேஸ்வர பிரசாதத்தை ஒருத்தன் வாங்கி சாப்பிட்டானே ஆனால் உடம்புல உள்ள வியாதியெல்லாம் போயிடும். இந்த பரமேஸ்வரனுடைய பிரசாதம், வைக்கத்தஷ்டமியினுடைய பிரசாதம். எதுக்கு சொல்ல வரேன், புள்ள ஜெயிக்கணும்னு பரமேஸ்வரனே வேண்டின்றார்னா நம்மெல்லாம் என்ன பண்ணணும்? சேர்த்து யோசிச்சு பாருங்க. பரமேஸ்வரனே பிள்ளைக்காக சுவாமியை வேண்டிக்கிறார் அப்படின்னா நம்மெல்லாம் எப்படி 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 உழைக்கணும்? யோசிச்சு பாருங்க.
எதுக்கு சொல்ல வரேன், இந்த சூரபத்மாதிகள் வதத்தும் போது ஸ்காந்தத்தில் மகாபாரதத்தில் எப்படி விஸ்வரூப தரிசனத்தை பகவான் காண்பிச்சாரோ அதுபோல அந்த வீரபாகுங்கிற முருகனுடைய பக்தன், அன்னைக்கே கதையில் சொன்னேன், பார்வதியினுடைய கால் கொலுசுல பதிச்சிருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் நழுவி தரையில் விழுந்தன. 9 கல்கள் விழுந்தது. அந்த 9 கல்லேந்து 9 வீரர்கள், வீரபாகு, வீரகேசரி, வீர புரந்தரன் அப்படின்னு 9 வீரர்கள், நவ வீரர்கள் உண்டானார்னு அன்னைக்கு கூட கதையில சொன்னேன். எதுக்கு சொல்ல வந்த, அந்த வீரபாகு முருகனை சாதாரணமாக நினைச்சுட்டு இருந்தான். இந்த சூரபத்மா வதத்தும் போது பகவானை பார்த்து ஆச்சரியப்பட்டு உலகம் முழுக்க முருகனுடைய சரீரத்துக்குள்ளார பார்த்து அரண்டு போனான். வீரபாகு நினைச்சான், முருகனை கூப்பிட்டு, முருகா, உங்களுடைய இந்த லோகம் முழுக்க உங்களுடைய விபூதின்னு சொல்லலே, இந்த உலகம் முழுக்க உங்களுடைய உடம்பில் இருக்கிறத முழுக்க விஸ்வரூபமாக நீங்கள் எனக்கு காண்பித்து அருள வேண்டும் அப்படின்னு வீரபாகு கேட்க, உடனே ஸ்கந்தன் முருகன் அந்த விஸ்வரூப தரிசனம், இந்தியெல்லாம் படத்தில் பார்த்துருப்பேன், உலகம் முழுக்க நீண்டதான மகாவிஷ்ணுவாக ஒரு பெரிய படம் இந்தியெல்லாம் வந்துட்டு இருந்தது. அது மாதிரி உலகம் முழுக்க தனக்குள்ளார முருகன் வச்சுருக்கிற மாதிரி ஒரு விஸ்வரூபத்தை யுத்த காலத்தில் வீரபாகுக்கு காண்பிச்சார். எந்த ஊர்ல? திருச்செந்தூர்ல காண்பிச்சார். அப்படி காண்பிக்கும் பொழுது யுத்த காலத்தில் இருக்கக்கூடியதான முருக பக்தர்கள் எல்லாரும் அந்த விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணினார். மகாபாரதத்தில் கூட விஸ்வரூப தரிசனம் இருக்கு. அதை கேட்ட அதுக்கப்புறம் துரியோதனுடைய பிதா திருதராஷ்டிரன், கண்ணு தெரியாதவன், அவன் சொன்னான், கிருஷ்ணா, நீ எல்லாருக்கும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தியாமே, எனக்கு கொடுக்கலையே, எனக்கு கொஞ்சம் தரிசனம் கொடுக்கக்கூடாதா? உடனே சுவாமி என்ன பண்ணினார், ஆசைப்பட்டு கேட்குறான் அப்படின்னு அவனுக்கு மாத்திரம் கண் பார்வையை கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சார். திருதராஷ்டிரா, விஸ்வரூப தரிசனம் ஆயிடுச்சா, முழுக்க பண்ணினியா, தரிசனம் ஆயிடுத்தான்னு கேட்டார். திருதராஷ்டிரன், எத்தனையோ ஜன்மாவில் பண்ணின புண்ணியம், உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடைச்சது, கவலைப்படாத, உனக்கு தெரியாத கண்கள் இனிமே தெரிய ஆரம்பிச்சிடும், எல்லாரையும் நீ கண்ணால காணலாம் அப்படின்னார். அப்ப என்ன சொன்னான் தெரியுமா அவன், இந்த ஜென்மால நான் யாரையும் பார்க்கல, அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, உற்றார் பார்க்கல, உறவினரை பார்க்கல, யாரையும் பார்க்கல, பத்னியை பார்க்கல, குழந்தைகளை பார்க்கல, ஒத்தரையும் பார்க்கல. ஆனா கண்ணு தெரியாத எனக்கு கண்ணு தெரியறாப்புல ஒரு பாக்கியத்தை கொடுத்து உன் விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சுட்டாய். உன்னை பார்த்த பின்பு வேற எதையும் பார்க்கணும்னு எனக்கு தோணல. ஹே கிருஷ்ணா, நீ பழையபடி கண்ணு தெரியாமலே நான் இருக்க வேண்டும். நான் இந்த ஜென்மால உன்னை ஒண்டி பார்த்ததா இருக்கட்டும், வேற யாரையும் பார்த்ததா இருக்க வேண்டாம் இந்த ஜென்மா அப்படின்னு விட்டான் திருதராஷ்டிரன். அதுபோல இந்த விஸ்வரூபத்தை முழுக்க அப்படி முருகப்பெருமான் வீரபாகு அந்த இருக்கக்கூடிய திரிஸ்வதந்திரால் எல்லாருக்கும் அப்படி தரிசனத்தை கொடுத்த. அப்ப சொல்றார் வியாசர், ஸ்ருணு ஆச்சரிய கதாம் விப்ர சர்வ அகௌக விநாசினீம் சர்வ சௌபாகிய ஜனனீம் ஷண்முகஸ்ய மகாத்மனா. வியாசர் சொல்றார், தன் புத்திரனா இருக்கக்கூடிய சுகரை பார்த்து, ஹே சுகா, ஸ்ருணு ஆச்சரிய கதாம், மிகவும் ஆச்சரியமான கதைகள்லாம் நான் சொல்லிண்டே வரேன், முருகனுடைய கதைகளை ஸ்ருணு, அதை காதால கேட்பீராக. அந்த கதை என்ன பண்ணும், சர்வ அகௌக விநாசினீம், அகம்னா பாபம், ஓகம்னா பாபமாகிற நதி பிரவாகம், சர்வ அகௌக விநாசினீம்னா நம்ம ஜென்மால பண்ணிருக்கக்கூடிய பாபங்கள் நதி மாதிரி ஓடுறது. அந்த பாபத்தை எல்லாத்தையும் இந்த முருகனுடைய கதை போக்கும். சர்வாகௌக விநாசினீம், அது மாத்திரமல்ல சர்வ சௌபாகிய ஜனனீம்,
இந்த கதையை கேட்டால் அவளுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். சர்வ சௌபாகிய ஜனனீம் ஷண்முகஸ்ய மகாத்மனः விஸ்வரூபம் ஹி சம்சேவ்ய குஹஸ்ய பரமாத்மனः தேவகந்தர்வ சித்தேஷு கதேஷு ஸ்வாலயம் பிரதி வைனிகோ நாரத ஸ்ரீமானி திருஷ்ட்வா ஸ்ரீ விஸ்வரூபகம் மகத்கௌதுக சம்பின்ன ரோமாஞ்சாஞ்சித விக்கிரஹ நிஜவீணாரவானந்தः விவசீகிருத விஸ்வசிருக் சாரதாப்ரஸ்தடித்பூஷ இவ வீணா விபூஷிதः நாராயண கரோன்முக்த சுதர்சன இவ ஸ்வயம் வைகுண்ட மந்திரம் விஷ்ணோः நிலையம் பரமம் யயௌ. ஸ்லோகமே நன்னா இருக்கு. விஸ்வரூபத்தை தேவர்கள் பார்த்தார்கள், கந்தர்வர்கள் பார்த்தார்கள், சித்தர்கள் பார்த்தார்கள். இவா எல்லாரும் பார்த்தது ஆச்சரியமில்லை. ஆகாசத்தில் நின்று பிரம்மகுமாரனா இருக்கக்கூடியதான நாரதரும் அந்த முருகனுடைய விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணின அவர் அதை பார்த்த உடனே மயிர் கூர்ச்சல் எரிஞ்சது. உலகம் முழுக்க முருகனு சரீரத்துக்குள்ளார பார்த்துட்டார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன சொல்றது? பூஃப் பாதௌ யஸ்ய நாபிர்வியதசுர நிலச்சந்திர சூரியௌ ஜனேத்ரே கர்ணாவாசாசிரோத்யௌர்முகமபிதஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வதைத்யை சித்திரம் ரம் ரம்யதேதம் திரிபுவனபபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி. அந்தஸ்தம் எல்லாம் விராட் புருஷனா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய உடம்புக்குள்ளார சகல உலகமும் இருக்கு அப்படி சொல்லப்பட்டு. இதை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ற தியான ஸ்லோகம். அது தியான ஸ்லோகம். அது மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தம் மாதிரி உலகம் முழுக்க முருகனுடைய சரீரத்துக்குள்ளார இருக்கிறதை தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் எல்லாரும் பார்த்தபோது பிரம்மாவோட புத்திரனா இருக்கக்கூடிய நாரதரும் ஆகாசத்திலேருந்து அதை பார்த்தார். பார்த்த உடனே மயிர்கூச்சல் அடைஞ்சு உடனே வீணையை கையில் எடுத்துன்னு நேரம் வைகுண்டம் போனார். அவ அப்பாட்ட போய் பிரம்மதேவன்கிட்ட போய் சொல்லல, அவ அம்மாவான சரஸ்வதி தேவிகிட்ட போய் சொல்லல, இல்ல பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்லல. அவங்க புத்திரர் இவ்வளோ நன்னா விஸ்வரூபம் தரிசனம் பண்ணி வச்சார் அப்படின்னு பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்லல. நேர என்ன பண்ணினார்னார், நேர வைகுண்டம் போனார். அவர் வைகுண்டம் எவ்வளவு ஸ்பீடில் போனார்னு ஸ்காந்தன் சொல்றது. நாராயண கரோன்முக்த சுதர்சன இவ ஸ்வயம். நாராயணனுடைய கையிலேந்து கிளம்பின சுதர்சன சக்கரம் எவ்வளவு ஸ்பீடா போகுமோ அவ்வளவு ஸ்பீடா நேர நாரதர் வைகுண்டம் போனார். வைகுண்ட மந்திரம் விஷ்ணோஹோ நிலையம் பரமம் யயௌ ஸ்வேதத்வீபஸ்ய மத்யே து சஹஸ்ரஸ்தம்ப மண்டபே சேஷபரியங்க சயனே பயஃபேன மிருதூஜ்வலே சயானமாத்யம் புருஷம் ஸ்ரீபூமி சகிதம் முதா சனந்தநந்த பிரமுகைः விஸ்வக்சேன खगेश्वरैः ஆதிசித்தைः அநேகைश्च சனகாதிமுனீஸ்வரைः கங்காதிபிः சரித்பிश्च धरैः हिमवदादिभिः சந்தானாதிஸ்வர்கவ்ருக்ஷைः காமதேனுகணைரபி சித்யைः சாத்யைश्च வசுபிः அப்சரோபிः அநேகசः முக்தைர்பக்தைர்த்யானபரைः மக்னைः ஆனந்தவாரிதௌ அனிஷ்யந்தைः அசந்திக்தைः மஹத்பிः பஞ்சகாலிகைः. வைகுண்டம் போனார். அந்த வைகுண்டத்தில் எப்படி இருந்தார் மகாவிஷ்ணுங்கிறத வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். நல்ல சைவமான புஸ்தகம் இது. ஆனால் சைவமான புஸ்தகத்தில் மகாவிஷ்ணுவை பற்றி அழகாக வர்ணிச்சிருக்கு. பேதமே கிடையாது. திருவெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, மாயவரத்துக்கிட்ட ஸ்வேதாரண்யேஸ்வரர்.
ஸ்வேதாரண்யேஸ்வரர் மாதிரின்னு ஒரு ஸ்லோகம் ராமாயணத்தில் அயோத்தியா கண்டத்தில் இருக்கு. ராமாயணத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் மாதிரி பரமேஸ்வரன் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்வேதாரண்யர்னு ஒரு பதம் இருக்கு ராமாயணத்தில், பார்த்தா தெரியும். அதை மூலபாராயணம் பண்ணுறதே எனக்கு தூக்கி வாரி போகணும். ராமாயணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த திருவெண்காடு பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு தெரியும். பழைய பரமேஸ்வரன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு தோழர? ஸ்வேதத்வீபஸ்ய மத்தியே தூ சஹஸ்ரஸ்தம்ப மண்டபே. வைகுண்ட வர்ணனம் இந்த ஸ்லோகம். பாகவதத்திலையும் வைகுண்ட வர்ணனம் இருக்கு. சனகாதிகள் பகவானை பார்க்கறதுக்காக போறார். வைகுண்ட வர்ணனம்னு அங்கே அத்தியுதமாக பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். வரிசையா பூச்செடிகள்லாம் இருக்கும். லக்ஷ்மி வனம்னு பேர். அந்த லக்ஷ்மி வனத்தில் சாயங்காலம் 4:30-5 மணிக்கு மகாவிஷ்ணு வந்து உட்காருவர். மகாலட்சுமி அங்கே கிட்ட கிடக்கிற புஷ்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து பகவான் வந்து உட்கார்ந்த உடனே அர்ச்சனை பண்ணுவாள், பிரத்யக்ஷ பூஜை பண்ணுவாள். சபரி எப்படி பூஜை பண்ணினாலோ, ராமனையே எதிர்த்தாப்புல உட்காத்தி வச்சு பூஜை பண்ணுறாளோ, அதுபோல லக்ஷ்மி வனத்தில் மகாவிஷ்ணுவை நிறுத்தி வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணுவாள். பாகவதத்தில் எத்தனை விதமான பூச்செடிகள்லாம் அந்த லக்ஷ்மி வனத்தில் இருந்ததுன்னு வரிசையாக வர்ணித்தார் வியாசர். ஆனால் அதில் ஒன்று இருந்தது, சூக்ஷ்மம் இருக்குது. என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா, ஒரு 10 பூச்செடி, அப்புறம் ஒரு துளசி செடி, அப்புறம் ஒரு 10 பூச்செடி, அப்புறம் ஒரு துளசி செடி, அப்புறம் ஒரு 10 பூச்செடி, அப்புறம் ஒரு துளசி செடி, எல்லாம் தண்ணி விட்டு புஷ்பிச்சிருக்கு. பல 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 பலன்னு புஷ்பிச்சிருக்கு. இந்த மகாவிஷ்ணு நடந்து வருவார், என்ன பண்ணுவார், அந்த துளசி செடி கிட்டக்க போய் நிற்கிறான். இந்த 10 பூச்செடி விதவிதமாக பூத்துருக்கே, அது கிட்டக்க போய் நிற்கக்கூடாதோ? அது கிட்டக்க நிற்க மாட்டார். இந்த துளசி செடி கிட்டக்க போய் நிற்பார். தினம் இந்த துளசி செடி கிட்டக்க போய் நிற்க நிற்க மிச்ச பூச்செடியெல்லாம் இருக்க பத்தியில. இந்த லோகத்தில் தான் காமக்ரோதம் அசூயை எல்லாம். வைகுண்டத்தில் காமக்ரோதம் அசூயெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 10 பூச்செடிகளும் அந்த துளசியை பார்த்து சொல்லுமா, பாத்தியா, நாங்கள்லாம் என்னதான் புஷ்பிச்சாலும் நாராயணன் உங்ககிட்டக்க தான் வந்து நிற்கிறான். பகுமானயந்தி, நீ தான் பெரிய அதிர்ஷ்டசாலி, அதனால தான் உங்ககிட்டக்க வந்து நாராயணன் நிற்கிறான்னு துளசி செடிகள்லாம், பாக்கி செடிகள்லாம் துளசியை பார்த்து பெருமையாக சொல்லித்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாகவதத்தில் இருக்கு. துளசியை எடுத்து முகந்து பார்க்கறான், துளசியே கையில் வச்சுருக்கான் அப்படின்லாம் சொல்லப்படும். அதுபோல் இங்க சேஷ பரியங்க சயனே பயஃபேன மிருதுஜ்வலே, அத்தியுதமாக சேஷ சயனத்தில் இருக்கார் மகாவிஷ்ணு. சயானமாத்யம் புருஷம் ஸ்ரீபூமி சகிதம் முதா, சந்தோஷமா இருக்கார். பூமாதேவி காலை பிடிச்சி வச்சுருக்காள். சனந்தனந்த பிரமுகை, அவா எல்லாரும் சனகாதிகள் எல்லாரும் கிட்டக்க நின்று ஸ்தோத்திரம் பண்றா. கருடன் ஸ்தோத்திரம் பண்றார். ஆதி சித்தர்கள், சனகாதிகள், கங்காதி தீர்த்தங்கள், நல்ல மலைகள் எல்லாம் இருக்கு. ஸ்வர்க விருட்சங்கள்லாம் இருக்கு, காமதேனுலாம் இருக்கு, சித்தர்கள் இருக்கா, சாத்தியர்கள்லாம் இருக்கா, இப்படிலாம் நிறைய பேர் இருக்கா. முக்தைஹி பக்தைஹி தியானபரைஹி மக்னைஹி ஆனந்தவாரிபி, எல்லாரும் மூழ்கினவாளா இருக்கா. மகாவிஷ்ணுவனுடைய அந்த சௌந்தரியத்தை பார்த்து அழகில மூழ்கினவர்களாக இருக்கிறார்கள். ஆனந்தாஸ்ரு பரீதாட்சா புலகாங்கித விக்கிரஹா, அதை பார்த்த உடனே பரம சந்தோஷத்தை அடைஞ்சார் நாரத பகவான்.
போய் நமஸ்காரம் பண்றார். தண்டவத் பிரணதோ பூத்வா நாரதோ பிரம்மநந்தனா ஆனமத் கந்தரோ வித்வானே மூர்தனா முகுளிதாஞ்சலி தஸ்தௌ தூஷ்ணீம் தியானபரஹ மஹத்தரிசன நிர்வృతः ததானீம் பகவானாதிதேவோ தேவேசநந்தனம் பிருஷ்ட்வா து குசலம் தத்ர பாத்யார்घ्यैः அபிபூஜ்ய ச சாதகும்பதராகாரே சாசனே தம் நிவேஷ்ய ச ஸ்ரீமன்னாரததேவேಢ्या சுத்தாந்தःகரணப்ரபோ திருஷ்ட்வாश्चर्यमिवाभासि पुलकाङ्कितविग्रहः मन्दस्मितमुखश्चित्रं वक्तुकामः समागतः वक्तव्यं झटिति ब्रह्मन् सभाकौतुककारक इत्युक्ते वै भगवती नारदः प्रत्युवाच तम्. ஒரு 5-6 ஸ்லோகத்தை வாசிக்கிறேனே, இந்த ஸ்லோகம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தை தள்ளிண்டு போக மனசு இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்லோகங்கள். இந்த நாரதரை பார்த்த உடனே நாரதரை வரவேற்று அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனீயம் எல்லாம் கொடுக்குறாராம் மகாவிஷ்ணு. அப்புறம் ஆசனே தம் நிவேஷ்யச்ச, ஒரு ஆசனத்தில் அவரை உட்காத்தி வச்சு அவரை பார்த்து சொல்றார், ஸ்ரீமன் நாரத தேவேಢ्या, ஹே நாரத முனிவரே. அது மாத்திரமல்ல, மந்தஸ்மித முகச்சித்திரம் திருஷ்ட்வாश्चर्यमिवाभासि, ஏதோ ஒரு ஆச்சரியத்தை கண்ணால பார்த்திருக்கிறீர்னு தெரியறது. உங்களை பார்த்தும் போதே திருஷ்டுவா பார்த்திருக்கிறீர், ஆச்சரியத்தை பார்த்திருக்கிறீர். திருஷ்டுவாश्चर्यमिवाभासि புலகாங்கித விக்கிரஹா, மயிர்கூச்சலிட்டு நிற்கிறேள், அதுவும் எனக்கு தெரியறது. மந்தஸ்மித முகச்சித்திரம் வக்துகாம சமாகதா, இந்த ஆச்சரியத்தை சொல்லணும்னு அவசரமா என்கிட்ட வந்திருக்கேள் நீங்க, அது எனக்கு தெரியும். வக்துகாமஹா, சொல்றதுக்காக வந்திருக்கேள். சமாகதா வந்திருக்கேள். வக்தவ்யம் ஜடிதி, சீக்கிரமா சொல்லுங்க. வக்தவ்யம் ஜடிதி பிரம்மன் சபா கௌதுக காரகா, ஒரு சபையில உட்காந்து பேசினா அந்த சபையில் இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷமா அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பேசணும். அப்படி பேசினாதான் அவர் பெரிய பேச்சாளர்னு அர்த்தம். அதை சொல்றார். சபா கௌதுக காரகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சபையில எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி பேசக்கூடியவன் சபா கௌதுக காரகா. சபா கௌதுக காரகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சபையில எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி பேசக்கூடியவன் சபா கௌதுக காரகா. இந்த இடம் சொல்றதே ஆஞ்சநேய சுவாமி தான் ஞாபகத்துக்கு வரார். அங்கதேன பத்த பாகுனா அப்படின்னார் சுந்தரகாண்டத்தில். அங்கதேன பத்த பாகுனான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கதன்கிறவன் யுவராஜா. யுவராஜாவை பார்த்த உடனேவே ஆஞ்சநேய சுவாமி நமஸ்காரம்னு அவரை பார்த்து நமஸ்காரம் சொல்லணும். சுக்ரீவன் ராஜா, அங்கதன் யுவராஜா. யுவராஜாவை பார்த்த உடனேவே சாதாரண மந்திரியா இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி நமஸ்காரம்னு சொல்லணும். ஆனால் சீதையை பார்த்துட்டு திரும்பி வந்து ஒரு 200 ஸ்லோகம் எல்லா விற்த்தாந்தங்களும் சொல்றாரு பத்தேல. அப்ப ஆஞ்சநேயர் நம்ம சபால நடுப்புல உட்காந்துருக்கார். என்ன கதை கேளுங்க. சீதையை பார்த்துட்டு திரும்பி வந்து பொழுது அந்த சபையில ஆஞ்சநேயர் மேல உட்காந்துருக்கார். கிட்டக்க அங்கதன் உட்காந்துருக்கான், ஜாம்பவான் உட்காந்துருக்கார், இன்னும் நிலையான வானரங்கள்லாம் உட்காந்துருக்கா. யுவராஜாவான அங்கதன் கையை கட்டின்னு நின்று இருக்கான். அங்கதேன பத்த பாகுனா. ஸ்லோகம் அப்படியே இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. ஒரு யுவராஜா கையை கட்டின்னு நின்று இருக்கான், ஒரு தூதன் எதிர்க்க. அப்படின்னா அந்த தூதன் எப்பேற்பட்டவனான் இருப்பான், எப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சுன்னு வந்திருப்பான். அவன் அப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சதுனாலதான் அந்த யுவராஜா கையை கட்டி நிற்கிறான். அங்கதேன பத்த பாகுனா. அப்புறம் ஆஞ்சநேயர் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு இருக்கு. அதுபோல
இந்த இடத்துல சபா கௌதுக காரகா, சபையையே சந்தோஷப்படுத்துறாப்புல பேசக்கூடியவன் நீ என்ன ஆச்சரியத்தை பார்த்தாய்? வக்தவ்யம் ஜடிதி பிரம்மன்னி சபா கௌதுக காரகா இத்யுக்தே வை பகவதி நாரத பிரத்யுவாசதம். இப்படின்னு கேள்விகளை மகாவிஷ்ணு கேட்ட உடனே நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார்.